நம்ம இப்போ நியூ செஷனுக்கு போகலாம். நியூ டாபிக். நம்ம ஆல்ரெடி வந்து HTML, CSS அதெல்லாமே பார்த்துருப்போம். HTML வந்து ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி. ஜஸ்ட் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம HTML யூஸ் பண்ணணும். அந்த எலமெண்ட்ஸை ஸ்டைல் பண்ணுறதுக்காக இல்லைன்னா வந்து இன்னும் பெட்டராக விஷுவலாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக CSS நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அடுத்து வந்து நம்மளோட பேஜை இன்டராக்டிவாக மாற்றுறதுக்காக ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். நம்ம இதுவும் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ 3 மெயின் விஷயங்கள்: HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். இது 3 தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அண்ட் அதில் ஆல்ரெடி 2 நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா நமக்கு எல்லாம் சிம்பிளாக தெரிஞ்ச மாதிரி நம்மளோட அப்ளிகேஷனை இன்டராக்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி இன்னும் கொஞ்சம் சில பேசிக்கான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி வந்து நம்மளோட அப்ளிகேஷன் அதெல்லாம் கொண்டு வருது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஹை லெவல் ஐ திங்க் சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சில லெவல்ஸ் இருக்கு. ஹை லெவல், லோ லெவல், அப்புறம் மிட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லெவல் இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். மேபி நம்ம வேணும்னா தனியாக என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹை லெவல் அப்படிங்கிறது ஹியூமன் ரீடபிலிட்டியாக இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஸோ அதில் ஒன்று ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் பைத்தான், அதுவும் ஹை லெவல் லாங்குவேஜ் தான். ஜாவா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஹியூமன் ரீடபிலிட்டியோட இருக்கணும். அடுத்து வந்து லோ லெவல் அப்படிங்கிறது மிஷின், அதாவது மிஷின் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மிஷினுக்கு மட்டும்தான் புரியும், நம்ம ஹியூமனுக்கு வந்து அது புரியாது. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து லோ லெவல் லாங்குவேஜஸ். ஆனால் ஹை லெவல் லாங்குவேஜஸ் வந்து ஹியூமனுக்கும் புரியும். அந்த ஹியூமனுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்க கோடிங்கை வந்து நம்ம மிஷின் கோடிங்காக மாற்றி, மிஷின் லாங்குவேஜுக்கு மாற்றி அதுக்கப்புறம் நம்மளோட சிஸ்டம்க்கு ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கும். அதுதான் அந்த ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ அப்போது இங்கே அந்த நமக்கு வந்து ஹியூமன் ரீடபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு நம்ம எழுதக்கூடிய லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சுக்கலாம். அப்போ அதை வந்து மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு டூல் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல் மூலிமா இந்த விஷயத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதாவது ஹியூமன் ரீடபிலிட்டியாக இருக்கிற ஒரு கோடை மிஷினுக்கு புரிகிற மாதிரி அந்த பைட்ஸ் கோட் அதுவாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட சிஸ்டம்க்கு கொடுக்கறது. ஸோ அதுதான் வந்து இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். நம்ம ஹியூமன் ரீடபிலிட்டியாக தான் இருக்கும், ஹியூமனுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஈஸியாக வந்து நம்மளால் அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது, என்ன லைன் ஆஃப் கோட் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ இதை நம்மளால் கன்வெர்ட் பண்ணவும் முடியும், ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம ரைட் பண்ண கோடை. ஓகேவா? அண்ட் இது வந்து நம்மளால் நம்மளோட அப்ளிகேஷனில் இருக்கிற விஷயங்களை, அதாவது எலமெண்ட்ஸ், நம்ம நிறைய கண்டென்ட்லாம் போட்டிருப்போம்ல, நிறைய கண்டென்ட் இல்லை இமேஜஸ், அதெல்லாம் அதை வந்து டைனமிக்காக நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் இந்த ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஒரு கண்டென்ட் இருக்குது, வெல்கம், ஹலோ வெல்கம் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. நான் ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் நம்மளோட வெப்சைட்டில் பண்ணுறேன். எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது அந்த கண்டென்ட் வந்து மாறணும், நான் என்னோட ஒரு ஆக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அது மாறணும் அப்படின்னா அதை வந்து நம்ம நார்மல் HTML CSS வச்சு பண்ண முடியாது. இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு
அதை டைனமிக், அதாவது நம்மளோட வெப் ப்ரௌசரை டைனமிக்கா இன்டராக்டிவா மாத்திக்க முடியும். ஓகேவா? ஸோ இது கிட்டத்தட்ட நம்மளோட பேஜை அலைவா வச்சுக்கும். ஏன்னா HTML CSS அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்டைலிங் ஸ்ட்ரக்சரிங் மட்டும்தான். ஆனால் நம்மளோட வெப்சைட்டை அலைவா வச்சுக்கணும், இன்டராக்டிவா வச்சுக்கணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தேவை. இது இதோட மெயின் அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி நம்மளால வந்து லைக் யூசர் ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ஒரு பட்டன் கிளிக் பண்றாங்கன்னா அவங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சம்திங் ஏதோ ஒன்று நடக்கும். ஒன்று கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபார்ம் இருக்குன்னா அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூசர் பண்ற ஒரு ஆக்ஷனுக்கு நம்மளால ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணியும் நம்மளால சில அனிமேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இப்போ ஏதாவது ஒரு ஃபார்ம் இருக்கு, கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கு, இல்லை வந்து சம் டேட்டா, ஒரு யூசரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வாங்குற ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்மோட டேட்டாவை HTML இருந்து கெட் பண்ணி, அதாவது HTML கிட்ட இருந்து வாங்கி அதை சர்வருக்கு நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஃபார்முலா இருக்கு அப்படின்னா, ஃபார்ம்ல இப்போ இன்புட் இருக்கு, இல்லை ரேடியோ பட்டன் வச்சுலாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு வேலிடேஷன்லாம் நம்மளால பண்ண முடியும். இப்போ நீங்க நிறைய வெப்சைட் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து இப்போ இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா நம்ம இமெயில் ஐடியை ஆக்சுவல் ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் பண்ணும். நம்ம இமெயில் என்ட்ரு பண்ணுற இடத்துல போயிட்டு நம்மளோட நேமை டைப் பண்ணால் அது வந்து அக்செப்ட் பண்ணாது. இமெயில் வேலிடான இமெயில் இல்லை, ப்ராப்பரான இமெயிலை என்ட்ரு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ரெட் கலரில் ஒரு மெசேஜ் வரும், எரர் மெசேஜ், தப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான வேலிடேஷனும் இதுக்கு பேர் வந்து வேலிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபார்ம் வேலிடேஷனும் நம்மளால ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இதில் இருக்க அட்வான்டேஜஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு ஓவர்வியூ அட்வான்டேஜ். ஓகேங்களா? அண்ட் இதோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா சிம்பிள் 1995ல இதை வந்து டெவலப் பண்ணாங்க. இதோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவா ஸ்கிரிப்ட் கிடையாது. இதோட நேம் வந்து மோக்கா அப்படிங்கிறதா இதோட நேம், ஃபர்ஸ்ட் வச்ச நேம். அதுக்கப்புறம் அதை லைவ் ஸ்கிரிப்டா மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் அதை ஜாவா ஸ்கிரிப்டா மாத்தினாங்க. இதுல வந்து சில பேருக்கு கன்ஃபியூஸ் வரும். இந்த ஜாவா அப்படிங்கிற வேர்டு இதுல இருக்கிறதுனால, ஜாவான்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுவும் இதுவும் சேமா அப்படிங்கிற மாதிரிலாம் மேபி சில டவுட்ஸ் இருக்கலாம். ஆனா இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் வேற வேற. அது வேற, இது வேற. பட் அந்த ஜாவான்ற வேர்டுக்கு ஏன் அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்னு வந்துச்சுன்னா, ஜஸ்ட் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ண காலத்துல, அதாவது 1995 96 அந்த ரேஞ்சில் ஜாவா ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பீக்ல இருந்துச்சு. எல்லாரும் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜாவாவை. ஸோ அந்த ஒரு பாப்புலாரிட்டிக்காக இது லைவ் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத ஜாவா ஸ்கிரிப்ட்னு மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ அதர்வைஸ் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் ஜாவாவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? அண்ட் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம எப்படி நம்மளோட ப்ரௌசர்ல அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதை எப்படி நம்மளோட HTML ஆட் பண்றது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி ப்ரௌசர், ஏதாவது ஒரு க்ரோம், ஃபயர்பாக்ஸ், எனி ப்ரௌசர் நம்ம HTML ஃபைலை ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா ரன் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டைல்ஸ் எல்லாம் ரன் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ரன் ஆகும்போது, அதாவது நம்மளோட ப்ரௌசர்ல ரெண்டர் ஆகும்போது, நம்ம ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு டேக்கை நம்மளோட HTML ஃபைலில் ஆட் பண்ணியிருப்போம். அதாவது அது எதுக்காகனா, இந்த ஜாவா ஸ்கிரிப்டை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுறோமோ, இல்லைனா லிங்க்ன்ற டேக்கை யூஸ் பண்ணி சோர்ஸ் ஃபைல், SRC ஃபைலை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலாக லிங்க் பண்ணுறோமோ,
அந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டை HTML கூட லிங்க் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேகை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒன்று ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி டைரெக்டாக அந்த டேகுக்குள்ள நம்ம என்ன கோடு வேணுமோ, என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதணுமோ அதெல்லாம் அங்கே எழுதி டைரெக்டாக ரன் பண்ணலாம். HTML ஃபைல்லேயே மெயின்டைன் பண்ணலாம். இல்லைனா தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதை இது கூட லிங்க் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஸோ HTML ரெண்டர் ஆகும்போது அந்த HTML கிரியேட் ஆகும்போது ஒன்று ஒன்றா ரெண்டர் ஆகும்போது இந்த ஜாவா ஸ்கிரிப்டும் பேரலாக எக்ஸிக்யூட் ஆகும் ப்ரௌசரில். நம்ம ஏதாவது வந்து டைனமிக்காக மாற்றணும்னு நினைக்கிறோமோ அப்போ அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக ப்ரௌசரில் அப்டேட் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் வச்சுருக்கேன். ஒரு சிம்பிள் நம்ம ஒரு நார்மல் HTML ஃபைல் அண்ட் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் JS. ஓகேவா? நான் அதுக்கு பேர் சும்மா script.jsன்னு வச்சுருக்கேன், அவ்வளோதான். நேம் என்ன வேணால் வச்சுக்கலாம். பட் ஜாவா ஸ்கிரிப்டை மீன் பண்ணுறதுக்காக JS அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட நம்ம வச்சுக்கணும். HTMLக்கு எப்படி .htmlஓ, CSSக்கு .css, ஜாவா ஸ்கிரிப்டுக்கு .ஜாவா ஸ்கிரிப்ட், அது மீன் JS. அதுதான் அதோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, இப்போ இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபைல். நான் இதை index.html என்னோட HTML கூட லிங்க் பண்ணணும்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணணும். ஸோ அதில் SRC அப்படிங்கிற அட்ரிபியூட்டில் நான் வந்து என்னோட script.js ஃபைலை ஆட் பண்ணணும். ஜஸ்ட் அதோட லொக்கேஷன், அவ்வளோதான். இப்போ இதில் நான் இப்போதைக்கு சும்மா அலர்ட், இப்போதைக்கு நான் இது சும்மா ஆட் பண்ணுறேன். பட் இது என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா? அலர்ட்டில் ஹாய் சார். சார் யா சார் உங்க ஸ்கிரீன் விசிபிளா தெரியல சார். ஓ சாரி. ஸ்டார்டிங்லேருந்தே விசிபிளா இல்லையா? ஓகே. ஆமா சார். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பேசுனதெல்லாம் புரிஞ்சுது இல்லை? அட்லீஸ்ட் நான் ஃபுல்லாக தியரி தான் பண்ணேன், பட் புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். ஓகே, இப்போ என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி index.html ஃபைல் வச்சுருக்கேன், நம்மளோட நார்மல் ஃபைல். அண்ட் ஒரு script.js அப்படிங்கிற ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி .js அப்படிங்கிறது தான் ஜாவா ஸ்கிரிப்டோட அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன், அந்த ஃபார்மேட். நம்ம .jsன்னு என்ன ஃபைல், என்ன நேம் வேணாலும் போட்டு ஒரு ஃபைலை வச்சுக்கலாம். இப்போது index.html லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற இந்த டேகை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் டேகை யூஸ் பண்ணணும் ஜாவா ஸ்கிரிப்டை லிங்க் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ எக்ஸ்டர்னல் ஃபைல் யூஸ் பண்ணுறதுனால SRC அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபைலோட லொக்கேஷனை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜாவா ஸ்கிரிப்டில் அலர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது என்னென்னா ஜஸ்ட் ஒரு ப்ரௌசரில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும், அதை நான் காட்டுறேன். அதில் சும்மா ஹலோ அப்படின்னு நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஹலோ வெல்கம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் சும்மா. ஓகேவா? நான் இப்போது இந்த இண்டெக்ஸ் ஃபைலை என்னோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணனா இப்போ இங்கே பாருங்களேன், ஒரு பாக்ஸ் வருது இல்லை இங்கே என்னோட பேஜில், ஹலோ வெல்கம் நான் கொடுத்த கண்டென்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு அலர்ட் பாக்ஸ், ஒரு ப்ரௌசரோட அலர்ட் பாக்ஸ் இது. ஸோ இது ப்ரௌசரோட அலர்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணும், அவ்வளோதான். ஸோ நம்ம அங்கே கொடுத்த ஜாவா ஸ்கிரிப்ட், ஏன்னா இது நம்ம script.js ஃபைலில் தானே கொடுத்துருக்கோம், அந்த லைன் இப்போது நம்மளோட கண்டென்ட் ரன் ஆகும்போதே ரன் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த script.js நான் ஹெட் டேக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ஹெட்டர் டேக் ஒன்று போடுறேன், ஹெட்டிங். ஸோ இந்த மாதிரி போடுறேன். ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு இதை ரீலோட் பண்ணும்போதே எனக்கு இந்த அலர்ட் தான் வருது, ஏன்னா என்னோட ஸ்கிரிப்ட் ஃபைல் ஹெட் டேக்குள்ள லிங்க் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஹெட்டருக்குள்ள லிங்க் ஆயிருக்கு. ஸோ
அதுதான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். அப்போ இந்த அலர்ட் வந்துருச்சு. இந்த ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட HTML ஃபைல் ரெண்டர் ஆகி முடிஞ்சிடும். ஸோ ரெண்டுமே பேரலா ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால அது ரன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட HTML இருக்கிற எலமெண்ட் எல்லாமே ஒன்று ஒன்றா ரன் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேவா? இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை இங்கே மட்டும்தான், அதாவது ஹெட் டேக்ல மட்டும்தான் லிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நான் என்னோட இந்த ஸ்கிரிப்ட் டேகை வந்து இந்த மாதிரி பாடி டேக்லையும் என்னால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நான் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட எலமெண்ட் ரன் ஆயிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மை ஹெட்டிங்ன்றது வரல, டைரக்டா அலர்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மை ஹெட்டிங் வந்துச்சு. ஏன்னா அந்த ஆர்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் எலமெண்ட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம் பாடிக்குள்ள, பாடி டேக்குள்ள. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரன் ஆயிடுச்சு, ரெண்டர் ஆயிடுச்சு. அடுத்தது தான் எனக்கு இந்த அலர்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்மளால ஹெட் டேக்லையும் ஆட் பண்ணிக்க முடியும், பாடி டேக்லையும் ஆட் பண்ணிக்க முடியும். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன அட்வான்டேஜ், இல்லை என்ன யூஸ், எப்போலாம் நம்ம ஹெட் டேக்ல ஆட் பண்ணணும், இல்லை எப்போலாம் ஸ்கிரிப்ட் டேக் வந்து பாடி டேக்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த ஐ மீன் இப்போ சம்டைம்ஸ் வந்து நம்மளோட பேஜ் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலில் வச்சு அந்த ஃபைலை நம்ம ஹெட் டேக்ல ஆட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், நான் இந்த பேஜுக்குள்ள வரதுக்கு முன்னாடி யூசர் கிட்ட சும்மா இந்த மாதிரி அலர்ட்ல ஹலோ வெல்கம் அந்த மாதிரிலாம் சும்மா காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் யூசரை வந்து என்னோட பேஜை பார்க்க வைக்கணும் அப்படின்னா, அப்போ நான் என்னோட ஸ்கிரிப்டை வந்து ஹெட் டேக்ல ரன் பண்ணிப்பேன். இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஃபர்ஸ்ட் என்னோட ஃபைல், என்னோட கண்டென்ட் இதெல்லாம் தான் வரணும், அதுக்கப்புறம் தான் என்னோட ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, அப்போ இந்த ஸ்கிரிப்ட் டேக்கை வந்து நம்ம ரெண்டாவதாக யூஸ் பண்ணணும். ஸோ அது இன்னும் நம்ம யூஸ் கேசஸோட பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஃபர்ஸ்ட், அதாவது நம்மளோட எலமெண்ட்ஸ் எல்லாம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது விஷயங்கள் தேவைப்பட்டா ஹெட் டேக்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸ்கிரிப்ட் ஃபைல. இல்லை எனக்கு எல்லாமே ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் இது ரன் ஆகணும் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து எண்டில் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது பாடி டேக்கோட எண்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து நம்ம லிங்க் பண்ணணும். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க சில பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு நேம் இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த சரி, அந்த எக்ஸாக்ட் நேமை தான் நம்மளால மறுபடியும் கால் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், இதுல வந்து நம்மளால கன்சோல் லாக் பண்ண முடியும். ஸோ இது என்ன அப்படின்னா, அது சொல்றேன். இது வந்து கோட் ரன் ஆகும்போது இதுவும் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் இப்போதைக்கு சும்மா டெஸ்ட்ன்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த கன்சோல் லாக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் வெரிஃபிகேஷன். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று ரன் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ இப்போ நமக்கு HTML ரன் ஆகுதா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வந்து நம்ம எலமெண்ட் ப்ரௌசர்ல ரன் ஆகிடும். CSS ரன் ஆகுதா இல்லையா, அப்ளை ஆகுதா இல்லையான்றது, அதுக்கு ஸ்டைல் அப்ளை ஆகுதா இல்லையான்றதை பார்த்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் வந்து பிஹைண்ட் த சீன் மட்டும்தான் இருக்கும். நமக்கு விஷுவலாக நம்மளால எதுவுமே பார்க்க முடியாது. கரெக்ட்? எல்லாமே பின்னாடி நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது இன்ட்ராக்ஷனுக்காக தானே யூஸ் ஆகுது. அப்போ அது ரன் ஆகுதா இல்லையான்றது, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறோம், அது ரன் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கன்சோல் லாக். இதை எங்கே நம்மளால பார்க்க முடியும்னா, ப்ரௌசரு, இந்த ப்ரௌசரில் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம்ல, இங்கே வந்து கன்சோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்களேன், இங்கே கன்சோல் டாட் லாக்னு இருக்கா? ஸோ இந்த கன்சோல் டாட் லாகில் நம்மளால நம்மளோட இதை பார்த்துக்க முடியும். இங்கே பாருங்க, டெஸ்ட்னு வந்திருக்கா? ஓகேங்களா? ஸோ இந்த கன்சோல் டாட் லாகில் நமக்கு தேவையான விஷயங்களை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து சும்மா ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஆட் அப்படின்னு போட்டு இப்போ நான் சும்மா இதை டெஸ்ட் பண்ணணும். 5 + 5 இப்படி நான் போட்டேன்னா எனக்கு அங்கே வந்து 10 அப்படிங்கிற மாதிரி எனக்கு இங்கே காட்டும்.
ஸோ அதை ஆட் பண்ணி எனக்கு இங்கே ரிசல்ட் காட்டும், அவ்வளோதான். ஸோ என்னால் என்னோட ரிசல்ட்டை இல்லை நான் என்ன செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த கன்சோல் லாக்ல என்னால் பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு வேரியபிள், ஓகே, நம்ம வேரியபிள் பற்றி கொஞ்சம் இன்னும் இன்டெப்த்தாக பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை ஒரு இதில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ என்னோட நேம் அருண். ஸோ இந்த நேமை வந்து நான் வந்து என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா வேரியபிள் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேரியபிளில் நிறைய டைப் இருக்கு. ஸோ ஐ மீன் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது ஒரு 2-3 விதமாக நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதில் ஒன்று வந்து இந்த லெட் அப்படிங்கிற இந்த வேரியபிள் டைப். ஓகேங்களா? ஸோ இது வேரியபிள் டைப் பண்ணல ஒரு மெத்தட், ஒரு டிக்ளரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த லெட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டைப், ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, மை நேம், இதுதான் வந்து என்னோட வேரியபிளோட நேம். ஃபர்ஸ்ட் அது வந்து என்ன, அந்த வேரியபிளோட என்ன டைப் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது லெட். அடுத்தது என்னோட வேரியபிளோட நேமை நான் கொடுக்கணும். இந்த நேம் வந்து என்ன வேணா கொடுக்கலாம். நேம், மை நேம், நமக்கு என்ன வேணுமோ அது என்ன மாதிரியான வேர்டா வேணா நம்ம கொடுத்துக்க முடியும். ஆனா அந்த லெட் அப்படிங்கிறத மாற்றக்கூடாது. அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்பதான் ஐடென்டிஃபை பண்ணும் இது வந்து ஒரு வேரியபிள் அப்படின்றது. ஸோ அதனால அந்த லெட் மாற்றக்கூடாது. இந்த நேம் நம்ம டிக்ளேர் பண்ண போற நேம் என்ன வேணா வச்சுக்கலாம், அது நம்மளோட விருப்பம். ஓகே, ஸோ நான் வந்து மை நேம் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு என்னோட நேமை நான் வந்து அசைன் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா, ஸோ அப்போ அதுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு ஜஸ்ட் ஈக்குவல் அப்படிங்கிற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும். ஈக்குவல் அப்படின்னா நான் ஒரு வேல்யூவை இந்த லெட் மை நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவல் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் இப்படி இப்போ நான் டபுள் கோட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். நம்ம அதுவும் பார்ப்போம், டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், அந்த வேல்யூஸ் அதெல்லாமே பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு டபுள் கோட்ஸ் போட்டால் ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு டைப் ஆஃப் வேல்யூஸ், டேட்டா டைப் அது. அடுத்தது வந்து செமிகோலன். ஸோ இந்த செமிகோலன் எதுக்குன்னா, நான் இந்த லைன் ஆஃப் கோட் வந்து முடிஞ்சிடுச்சு, இதோட எண்டு அப்படின்றத மீன் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ இது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இன்னும் இதெல்லாம் இன்டெப்தா பார்க்கலாம். இப்போ இங்க வந்து என்னோட வேரியபிள் நேம் மை நேம், கரெக்டுங்களா? இப்போ நான் இதை வந்து என்னோட கன்சோல்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் டைரக்டா அந்த ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னு டைப் பண்ணல. இப்போ நான் என்னோட வேரியபிள் நேமை யூஸ் பண்ணலாம் இங்க இந்த மாதிரி. இப்போ நான் வேரியபிள் நேம் இங்க போட்டிருக்கேன். ஆனா என்னோட ப்ரௌசர்ல நம்ம இப்போ பார்த்தோம்னா என்னோட மை நேம்ன்றது வராது, என்னோட ஆக்சுவல் நேம் என்ன அப்படிங்கிறது தான் வரும், அருண் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்திருக்கா. ஸோ இப்போ நம்ம என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே யூஸ் பண்ணணும். இப்போ நான் மை நேம் அப்படிங்கிறது அந்த கேப்ஸ்ல எல்லாமே ஸ்மால்ல இருக்கு, அதனால எல்லாமே நான் ஸ்மால்ல இங்க போட்டிருக்கேன், எனக்கு அந்த பேர் வருது, கரெக்டுங்களா? இப்போ இதுவே நான் வந்து இந்த எம்மை மட்டும் இப்படி கேப்ஸா மாத்தி விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் என்னமோ ஒரே மீனிங் தான், மை நேம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நான் ஆக்சுவலா என்னோட வேரியபிள் நான் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா எல்லாமே ஸ்மால்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆனா நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றது, அதாவது நான் பார்க்கணும்னு நினைக்கிறது கேபிட்டல் லெட்டர் எம் இருக்கிற மை நேம்ங்கிற ஒரு வேரியபிள். ஆனா அதை நான் இங்க போடலை, இங்க டிக்ளேர் பண்ணலை, கரெக்டுங்களா? அப்போ இதை நான் ரன் பண்ண ட்ரை பண்ணனா எனக்கு வந்து ரன் ஆகாது, எரர் அடிக்கும். மை நேம் இஸ் நாட் டிஃபைன்ட், இது வந்து அங்க டிக்ளேர் பண்ணலை, டிஃபைன் பண்ணலை அப்படின்ற மாதிரி எரர் அடிக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் கேஸ் சென்சிட்டிவ். நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதை எக்ஸாக்டா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கணும். நம்ம அந்த கேபிட்டல் லெட்டர் இல்லை ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த மாத்தினா கூட நம்ம எதை ஆக்சஸ் பண்ண நினைக்கிறோமோ அதை ஆக்சஸ் பண்ண முடியாது, எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டா நம்ம என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ இல்லை என்ன ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே யூஸ் பண்ணணும், அந்த நேமை மாத்தாம யூஸ் பண்ணணும். அப்படி மாத்திட்டா அது ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு பேர் தான் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? ஸோ நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக அந்த வேரியபிள் நேம்
நம்ம கரெக்டாக தான் டிக்ளேர் பண்ணுறோமா அப்படின்றத பார்த்து டிக்ளேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம HTML CSSல எப்படி வந்து கமாண்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம். இங்கேயும் கமாண்ட்லாம் பண்ண முடியும். இதில் வந்து 2 டைப் இருக்குது கமாண்ட் பண்ணுறதுக்கு. சிங்கிள் லைனை கமாண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி 2 ஸ்லாஷ் ஆட் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஸ்லாஷ், ஃபார்வர்ட் ஸ்லாஷ், அது 2 ஸ்லாஷ் அப்படியே கண்டினியூஸ் ஆட் பண்ணோம்னா அந்த லைன் கமாண்ட் ஆகிடும். அந்த லைன் வந்து ரன் ஆகாது. இதுவே மல்டிபிள் லைன்ஸ் நான் வந்து கமாண்ட் பண்ணணும் ஒரே நேரத்தில் அப்படின்னா, இப்படி இந்த 2 லைனும் எனக்கு கமாண்ட் ஆகணும் அப்படின்னா, வேணும்னா தனித்தனியாக சிங்கிள் லைனாக கமாண்ட் பண்ணிக்கலாம் டபுள் ஸ்லாஷ் போட்டு. ஆனால் நான் குரூப்பாக கமாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுமே நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணேன், அதனால அது இந்த மாதிரி ஆகுது. நான் இப்போ குரூப்பாக கமாண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்லாஷு ஸ்டாரு எங்கே எண்ட் பண்ணுமோ அங்கே வந்துட்டு மறுபடியும் ஸ்டாரு ஸ்லாஷ். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ் இதுக்கு நடுவில் மல்டிபிள் லைன்ஸ் எவ்வளோ லைன்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே கமாண்டாக கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? எத்தனை லைன் வேணால் இதுக்கு நடுவில் நான் எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். சும்மா என்ன வேணால் போடலாம் நான். இது எல்லாமே கமாண்ட் தான். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் லைன்ஸை கமாண்ட்ஸ் பண்ணணும்னா இந்த இந்த மாதிரி பெயிட்டன் யூஸ் பண்ணணும். சிங்கிள் லைன் அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு சிங்கிள் லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிங்கிள் லைன் இன்ஸ்ட்ரக்ஷனாக இப்போ இந்த லைன் ஆஃப் கோடு பாருங்களேன். லெட் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளை மீன் பண்ணுற ஒரு வேர்ட், ஒரு கீவேர்டு ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ லெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் வச்சுருக்கோம். நம்ம ஒரு கஸ்டமாக நம்ம என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஒரு நேம். அடுத்தது அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம், அதாவது ஈக்குவல் பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லை அசைன் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். இல்லைனா வந்து டேட்டாவை அதுக்கு அந்த ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். இல்லை வந்து ஈக்குவல் அசைன் பண்ணலாம், ஈக்குவல் பண்ணியிருக்கலாம். எனிதிங் எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ அந்த ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு வேல்யூவை, அது என்ன வேணா இருக்கலாம். ஸோ அடுத்தது வந்து செமிகோலன் வச்சு அதை முடிச்சிருக்கேன். அப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஒரு எண்டிங், ஒன் லைன் ஆஃப் கோட், ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நான் இந்த ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அந்த வேரியபிளுக்கு நான் இப்போ இங்கே ஸ்கிரிப்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். இதுதான் என்னோட வேரியபிள், இதுதான் அதோட வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணுறேன், லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஓகே. ஸோ ஒரு நம்பர் நான் சும்மா அசைன் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஒய் ஈக்குவல் டு 5. இப்போ இதை நான் வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கன்சோல் லாகில் இதில் வந்து ஜஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இங்கே வந்தோன்னா எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டோட அவுட்புட்டை கன்சோல் லாகுன்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம அவுட்புட்டாக பார்க்குறோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஃபுல்ஃபில்லாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜாவா ஸ்கிரிப்டில். ஓகே. அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் இந்த செமிகோலன் எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எண்ட் பண்ணுறதுக்காக. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அது எங்கே முடியும் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்கு இந்த செமிகோலன் கன்ஃபார்ம் வச்சே ஆகணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது இல்லாமலும் ஒர்க் ஆகும். ஜாவா ஸ்கிரிப்ட் ஆல்சோ ஐடென்டிஃபை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த வேரியபிள் முடிஞ்சிடுச்சு, இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் முடிஞ்சிடுச்சு, இல்லை ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஆனால் இந்த செமிகோலன் வச்சு நம்ம ரைட் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது,
சம் ப்ராக்டிஸ்க்காக நம்ம அதை வச்சுக்கலாம். அது ஒரு குட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால செமிகோலன் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இன்செர்ட் பண்ணிக்கும் அந்த செமிகோலனை. பட் யூஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல. பட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு குட் ப்ராக்டிஸ், அவ்வளோதான். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. ஓகே. அண்ட் ஆல்சோ இதில் நான் இப்போ இங்கே டைப் பண்ணும்போது கூட இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் வந்து இந்த கீவேர்டுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் விட்டுருப்பேன், ஒரு சின்ன ஸ்பேஸ். அடுத்தது இந்த வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஸ்பேஸ் விட்டுருப்பேன். அப்புறம் என்னோட அந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது ஈக்குவல் பண்ணுறதுக்காக அந்த ஈக்குவல் சிம்பிள், அப்புறம் ஒரு ஸ்பேஸு, அப்புறம் என்னோட வேல்யூ கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஒயிட் ஸ்பேசஸ்லாம் நான் விட்டு விட்டு கொடுத்துருப்பேன். ஸோ கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இதோட அட்வான்டேஜ் என்ன, இல்லை இது எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது நம்மளால ரீட் பண்ண முடியுது. கரெக்டுங்களா? லெட் அப்படிங்கிற ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு கீவேர்டு, வேரியபிள் கீவேர்டு. அடுத்தது எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் ஆர் சம்திங், ஏதாவது ஒரு நேம். அப்போ அது வந்து வேரியபிள் நேம். அடுத்து வந்து ஒரு ஈக்குவல் பண்ணியிருக்கோம் சம்திங், அது என்னவா வேணா இருக்கலாம், ஈக்குவல். அடுத்து வந்து ஒரு வேல்யூ, ஒரு டேட்டா அப்படிங்கிறத என்னால் இண்டிவிஜுவலாக ப்ராப்பராக அதை ரீட் பண்ண முடியுது. இதுவே நான் இதை வந்து இப்படி ஸ்பேஸ்லாம் விடாமல் இப்படி வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சா நம்மளால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீட் பண்ண முடியாது. அது என்ன ஏதுன்னு நம்மளால ஸ்ப்ரெட் பண்ணி பண்ண முடியாது. அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட்ல கீபோர்ட் கூட நம்மளோட நேமையும் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா அது வந்து அது கீவேர்டாவே எடுத்துக்காது, லெட்ன்ற ஒரு வேரியபிளாவே எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ அதனால கீவேர்ட் கூட எப்பயுமே நம்மளோட வேரியபிள் நேமை சேர்த்துடக்கூடாது, தனியாக தான் இருக்கணும் கீவேர்டு. அடுத்தது இங்க வந்து நான் இங்க ஸ்பேஸ் விடாம y ஈக்குவல் டு 5 அப்படின்னு வச்சா இதுவுமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகாமலாம் இல்லை, ஒர்க் ஆகும். ஆனா நம்மளோட ரீடபிலிட்டிக்காக பார்க்கும்போது இது அந்த அளவுக்கு நம்மளால ரீட் பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. இங்க ஒய்ன்னு இருக்கிறதுனால ஓகே. இதுவே வந்து நான் இங்க பெருசா ஒரு நேம், வேரியபிள் நேம் அப்படின்னு சும்மா இப்படி பெருசா ஏதாவது ஒன்று வைக்கிறேன், இங்க வேல்யூமே வந்து பெருசா ஏதாவது ஒன்று போடுறேன், சும்மா சம்திங் சம்திங் இந்த மாதிரி சும்மா டைப் பண்றேன், பெருசா இருக்கு அப்படின்னா இது நம்மளால ரீட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது. இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் இருந்தா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஒயிட் ஸ்பேஸ், அதை வந்து இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டென்டேஷன் வந்து அண்ட் ஆல்சோ இந்த ஒயிட் ஸ்பேஸ் இது வந்து நம்மளோட ரீடபிலிட்டிக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால இன்டென்டேஷன், இந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா விட்டு நம்ம அதை வந்து கோட் ரைட் பண்ணா ஸோ நம்மளால வந்து அதை ப்ராப்பரா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுவும் நீங்க கோட் பண்ணும்போது, அதாவது ஸ்கிரிப்ட் எழுதும் போது பார்த்துக்கோங்க. ஓகே. நவ் இப்போ வந்து நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் என்ன பண்றேன், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஓகே. மை நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள், என்னோட நேம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேரியபிளை நான் வந்து என்னோட HTML காட்டணும். ஓகே. HTML எலமெண்ட்ல காட்டணும். அதாவது இங்க மை ஓகே, நான் இங்க என்ன பண்றேன், லேபிள் அப்படின்னு ஒரு டேக் நமக்கு தெரியும் ஆல்ரெடி, சும்மா ஒரு கண்டென்ட் வைக்கிறதுக்கு மை நேம். ஓகே. ஸோ இதில் இங்கே இங்கே என்னோட நேமை நான் காட்டணும். அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன நேம் இருக்கோ அதை தான் நான் இங்கே காட்டணும். ஓகே. அதை நான் இப்போ இங்கே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே மை நேம்னு இருக்கா, இங்கே சிம்பிளி அந்த வேரியபிளோட எக்ஸாக்ட் நேம் நான் இப்படி போட்டேன்னா, இந்த கர்லி பிராக்கெட்குள்ளே போட்டு அந்த வேரியபிளோட எக்ஸாக்ட் நேம், அது இங்கே வேரியபிள் என்ன இருக்கோ அது எக்ஸாக்டாக இருக்கணும். சின்னதாக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது கேஸ் சென்சிட்டிவ், சின்னதாக ஏதாவது மாற்றினா கூட ஒர்க் ஆகாது. ஸோ எக்ஸாக்டாக அந்த நேமை நான் இங்கே இந்த மாதிரி என்னோட HTML போட்டேன்னா எனக்கு அது இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ இது வந்து இதாகல. ஸோ வந்து இப்படி யூஸ் பண்ணணும். இப்படி என்னன்னா
ஸோ இதை வந்து ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுது. ஓகே, சிங்கிள் அக்செப்ட் பண்ண மாட்டேது. ஸோ கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணேன். ஓகே, நான் வந்து ஆங்குலரில் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. இந்த கண்டென்ட்டை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்படி பண்ணலாம். நான் சும்மா ஒரு அது லேபிள் டிவ் என்னென்னா இருக்கலாம். நான் அதை சொல்கிறேன். நான் வந்து டைப் ஸ்கிரிப்டில் அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஜஸ்ட் லிட்டில் கன்ஃபியூஷன், தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஐடி வச்சுக்கிறேன். மை நேம் எலமெண்ட். ஸோ இந்த ஐடியை ஜாவா ஸ்கிரிப்டில் கால் பண்ணி, ஸோ அதை கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, டாக்குமெண்ட் HTML, அதை டாக்குமெண்ட் அப்படின்னு நீங்கள் ரெஃபர் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் டாட், நம்ம வந்து ஐடியை தானே கால் பண்ண போகிறோம். ஒரு ஐடியை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணி என்னோட நேமை நான் அங்கே கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி, அதில் என்னோட எலமெண்ட்டோட ஐடியை நான் கொடுக்கணும். ஓகே, அடுத்தது டாட் இன்னர் HTML. ஸோ இன்னர் HTML அப்படிங்கிறது தான் அந்த கீவேர்டு வந்து எதுக்காகனா, என்னோட HTML, அந்த எலமெண்ட்டோட HTML, அந்த ஆக்சுவல் டெக்ஸ்ட் வர இடம். ஸோ அதுக்கு நான் வந்து ஜஸ்ட் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கா மை நேம் அப்படிங்கிற இந்த வேரியபிளை ஈக்குவல் பண்ணிடலாம். ஸோ இப்போ சம்திங் ஏதோ மிஸ்கான்ஃபிகரேஷன் ஆகுது. கண்டுபிடிக்க ஓகே 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 சாரி. இப்போ இப்படி வேற என்ன ஆகும்? யா, ஸோ யா, ஒரு சின்ன இஷ்யூங்க என்னன்னா, நம்ம இந்த ஸ்கிரிப்ட் டேகை வந்து ஹெட் டேக்ல போட்டிருந்தோம் கரெக்டா. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டே ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ண ட்ரை பண்ணுறோம் இந்த எலமெண்ட் எல்லாம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி, கரெக்டுங்களா? அப்போது இந்த எலமெண்ட்டை நம்மளால ரீடே பண்ண முடியாது, ஏன்னா இந்த எலமெண்ட்டே இன்னும் ரன் ஆகலை. கரெக்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எலமெண்ட்டை ரன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அந்த எலமெண்ட்டை ரீடே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை நான் ரன் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இங்கே போயிட்டு இப்போ டிஃபால்ட் ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிள்
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நேம் இங்கே வந்துடும். ஸோ ஒரு HTML-ல நேமை டைனமிக்காக சேஞ்ச் பண்ணணும். ஒரு எலமெண்ட் இருக்கு, எம்டி எலமெண்ட். அதை வந்து இந்த ஃபங்க்ஷனில், ஐ மீன் இந்த லைன் ஆஃப் கோடை யூஸ் பண்ணி என்னோட கண்டென்ட் எல்லாம் ரன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு எலமெண்ட்ல என்னோட நேமை நான் வந்து மாற்றணும். இல்லை சம்திங் என்ன வேணா இருக்கலாம், அது நேமாக இருக்கலாம், இல்லை வேரியபிள் என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதை மாற்றணும் அப்படின்னா அப்போ நம்ம இந்த லைன் ஆஃப் கோட், அதாவது டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அந்த எலமெண்ட்டை நம்ம கெட் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா ஐடியை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இதே மாதிரி கிளாஸை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த டேக் நேமை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேற வேற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிலாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணணும். அடுத்தது HTML-ல நம்ம கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த இன்னர் HTML அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு என்ன மாற்றணுமோ அதை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து HTML-ல டைரெக்டாக அப்ளை ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுவே இந்த ஸ்கிரிப்டை நான் ஹெட் டேக்குள்ளே போட்டேன் அப்படின்னா இந்த எலமெண்ட்டே ரன் ஆகாது. அப்போது நான் அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன், அதனால எரர் அடிக்கும். ஓகே, ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா நமக்கு இந்த இடத்துல எலமெண்ட் எல்லாம் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட கண்டென்ட்டை அப்டேட் பண்ணணும். ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி எலமெண்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து ரன் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதை எரர் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு எது எப்போ வேணுமோ, எலமெண்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி வேணும்னா ஹெட் டேக், அதுக்கப்புறம் வேணும்னா பாடி டேக்ல அந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுவும் கிளியராக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எலமெண்ட் நம்ம மாற்றணும்னா இந்த லைன் ஆஃப் கோடை யூஸ் பண்ணி தான் மாற்ற முடியும். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த கர்லி பிராக்கெட் போட்டு யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து இங்கே டைரக்டாக யூஸ் பண்ண முடியாது, அது டைப் ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா வேரியபிள்ஸ். நம்ம ஆல்ரெடி ஒன் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்தோம். ஸோ லைக் அந்த லெட் அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்டு இல்லை ஒரு மெத்தட் வேரியபிள். ஓகே, ஸோ அதில் ஒரு கீவேர்டு தான் வந்து இந்த லெட். அடுத்தது வேற எப்படி இதை டிக்ளேர் பண்ணலாம், வேற என்னென்ன டைப்லாம் இருக்கு, வேற கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னா லெட்க்கு பதிலாக நம்மளால வந்து வேரியபிள், அதாவது வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த VAR போட்டாலும் அது வேரியபிள் தான் கன்சிடர் ஆகும். ஸோ அப்போ இந்த லெட்டுக்கும் வேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நான் இங்கே ஆல்ரெடி லெட்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் x = 5. அடுத்தது வேரியபிளில் y = 5. இந்த மாதிரி நான் ஒரு 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இந்த வேரியபிள் லெட் கீவேர்டு யூஸ் பண்ணால் நம்மளால நம்மளோட வேரியபிளை மறுபடியும் கால் பண்ணி அதோட டேட்டாவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மறுபடியும் இப்போ x = 5க்கு பதிலாக நான் 10 அப்படிங்கிறத என்னோட வேரியபிளோட டேட்டாவை என்னால் ரீஅசைன் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து நம்ம இப்போ இங்கே பார்த்தோன்னா console.logல பார்த்தோன்னா ஜஸ்ட் அதை எக்ஸோட இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா இங்கே 10ன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக அசைன் பண்ணது 5, ஆனால் நம்மளோட வேரியபிளை மறுபடியும் கால் பண்ணி அதோட வேல்யூவை நான் மாற்றிட்டேன் 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த கீவேர்டை யூஸ் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக அந்த நேமை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி கன்சோல் லாக்ல கூட வேரியபிளை லெட்டுன்னு போட்டு நம்ம போட்டிருக்க மாட்டோம், ஜஸ்ட் டைரெக்டாக அந்த நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரீஅசைன் பண்ணுறதுக்கும் அதே தான், அந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி நான் ஈக்குவல் அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் வேற டேட்டாவை அசைன் பண்ணேன்னா அது வந்து எனக்கு டேட்டாவை மாற்றி கொடுத்துரும்.
ஓகே, ஸோ இந்த லெட்டில் நம்மளால ரீஅசைன் பண்ணிக்க முடியும். லெட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, இந்த அடுத்தது வந்து இந்த வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளில் நம்மளால வந்து ரீஅசைன் பண்ண முடியுமா அப்படின்னா ரீஅசைன் பண்ண முடியும். ஆனால் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாமா, y ஈக்குவல் டு 10. இதுவே ட்ரை பண்ணுவோமே. ஸோ இந்த மாதிரி நம்மளால ரீஅசைன் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் இன்னொன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நான் அதை ஃபங்க்ஷனாக போட்டேன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, மேபி இதை வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் ஸ்கோப்பு அப்படி இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப் இல்லை அப்படின்ற மாதிரி. அது ஃபங்க்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சா மேபி அது புரியும். பட் இப்போதைக்கு என்னன்னா ஒரு ஒரு பிளாக் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த லெட் வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள நம்மளால டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அது ஒரு சேம் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். வேரியபிளும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த வேரியபிள் வந்து சம்டைம்ஸ் நம்மளால லார்ஜர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள், நான் இதே வேரியபிளை இப்போ இதே y அப்படிங்கிற வேரியபிள் நேமை 2வது டைம் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஒரே வேரியபிள் நேம் ஆனால் டேட்டா வேற வேற. கரெக்டுங்களா? இப்போ நான் இப்படி டிக்ளேர் பண்ணேன்னா எனக்கு வந்து இங்கே y அப்படிங்கிறது இந்த 10ன்றதை தான் எடுத்துக்கும். ஆக்சுவலி இது தப்பு. ஒரே நேமில் நான் வந்து வேரியபிள்ஸை ஒரே வேரியபிள் நேமை வேற வேற வேரியபிளாக டிக்ளேர் பண்ணி வேற வேற டேட்டாவாக கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அது தப்பு தானே. ஏன்னா இப்போ ஒய்க்கு நான் ஃபர்ஸ்ட் 5 அசைன் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போ அதோட வேல்யூ 5 தானே வேணும். நான் மறுபடியும் இதை வந்து 10ன்ற ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறேன்னா அப்போ அது அந்த இடத்துல ஓவர் ரைட் ஆயிடுச்சு. கரெக்டாக? ஆக்சுவலி இது எரர், தப்பு. ஆனால் வேரியபிளாக நம்ம அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா வேர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இது வந்து எரர் அடிக்காது, நமக்கு டேட்டா அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, அவுட்புட் வந்துருச்சா? ஆனால் இதுவே நான் இதை லெட்டில் இப்படி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் வந்து நேமை தான் கால் பண்ணியிருக்கேன், கீவேர்ட் கால் பண்ணல. இதே நான் இப்படி ட்ரை பண்ணுறேன்னா இது வந்து ரன் ஆகாது, எனக்கு எரர் அடிக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர் எக்ஸ் ஹேஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர். ஸோ இது ஆல்ரெடி டிக்ளேர் ஆயிடுச்சு, உங்களால் மறுபடியும் டிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்றது எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம ஒரே வேரியபிள் நேமை மறுபடியும் டிக்ளேர் பண்ணோம்னா அகைன் அண்ட் அகைன் ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ள, அதாவது இந்த ஒரே ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ள அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ஒரு பிளாக், இது வந்து ஒரு பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஒரே இதுக்குள்ள நான் மறுபடியும் ஒரே வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணனா வேறன்ற கீவேர்டு யூஸ் பண்ணா என்னை அலோவ் பண்ணிடும், எந்த எரரும் அடிக்காது. ஆனால் லெட் கீவேர்டு யூஸ் பண்ணா என்ன அலோவ் பண்ணாது. அந்த வேரியபிள் நேம் யூனிக்கா மட்டும்தான் இருக்கணும். ஒரே வேரியபிள் நேம் நான் மறுபடியும் டிக்ளேர் பண்ணா அலோவ் பண்ணாது என்ன. ஓகேவா? ஸோ இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம ஒரே வேரியபிளோட இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு 5 தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சேன். கொஞ்சம் லைன் ஆஃப் கோட் போனதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் அந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னு இல்லையான்னு எனக்கு தெரில. அப்போ நான் மறுபடியும் எக்ஸ்ன்றதை டிக்ளேர் பண்ண ட்ரை பண்ணனா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை எரர் த்ரோ பண்ணிடும். நீங்கள் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதோட வேல்யூ இதுதான், பட் இப்போ நீங்கள் வந்து புதுசாக டிக்ளேர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அதனால் அதை அலோவ் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி எரர் அடிக்கும். நான் அப்போ ஐடென்டிஃபை பண்ணிப்பேன், ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் நமக்கு லெட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணும் போது கிடைக்கும். ஆனால் வேறுன்றதை யூஸ் பண்ணனா நம்ம ஒரே நிமிடம் எவ்வளோ வேணால் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா டேட்டாஸ் வந்து ஓவர் ரைட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து கரெக்டாக இருக்காது. லார்ஜர் அப்ளிகேஷனில் அது வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே ஒரு 10 லைன் தான் இருக்குது கோடு, ஒரு 6 லைன் தான் சொல்லப்போனால். ஸோ அப்போ அந்த 6 லைனில் நம்மளால் ஈஸியாக பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஓகே 2 ஒய் இருக்குது 2 எக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் இதே ஒரு 1000 லைன் ஆஃப் கோடில் நம்மளால் போய் அதை கண்டுபிடிக்க முடியுமா? கஷ்டம் இல்லை.
ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த வேரியபிள் வந்து நம்மளை அலோவ் பண்ணிடும், நம்மளோட ஃபைலை ரன் பண்ண அலோவ் பண்ணிடும். ஆனால் லெட் வந்து அலோவ் பண்ணாது. அதனால ஒரு லார்ஜர் அப்ளிகேஷன் இல்லை நீங்கள் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லெட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. அடுத்தது இன்னொரு கீவேர்டு இருக்கு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு. அது வந்து கான்ஸ்டன்ட். அதோட கீவேர்டு என்ன? CONST, கான்ஸ்ட். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம லெட்டோ இல்லை வேரியபிளோ யூஸ் பண்ணும்போது அதோட வேல்யூவை நம்ம மாற்றணும். கரெக்டுங்களா? இப்போ நான் இங்கே போட்டுட்டு x = 10 இப்படின்னு என்னால் மாற்ற முடிஞ்சுது. அது எனக்கு எந்த எரரும் அடிக்கல. நான் என்ன மாற்றணும்னோ அந்த மாற்றின வேல்யூ எனக்கு கொடுத்துச்சு. கரெக்டா? ஆனால் இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னால் அதோட வேல்யூவை மறுபடியும் மாற்றவே முடியாது. நான் இப்போ இதை மறுபடியும் இப்படி ஈக்குவல் டு போட்டு 10ன்னு இப்படி மாற்றினேன்னா எனக்கு எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு, அதை என்னால் மாற்றவே முடியாது. இங்கே பாருங்க, அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ அது வந்து எரர். இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு எரர் அடிக்குது எனக்கு. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்டன்ட்டை நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். கரெக்டுங்களா? ரீஅசைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளை என்னால் ரீஅசைன் பண்ண முடியாது. ஒன்ஸ் அதை நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன்னா அது அவ்வளோதான், ஃபிக்ஸ்டு. அது மாறவே மாறாது, மாற்றவும் முடியாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வேரியபிள்ஸ் வந்து டேட்டாஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அங்கே லெட் யூஸ் பண்ணுங்க, லெட்ன்ற கீவேர்டு. இல்லை எங்கெல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அண்ட் வேறுன்றது யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்து நம்ம ஒரு லார்ஜர் அப்ளிகேஷனாக போகும்போது அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இந்த 3 கீவேர்ட்ஸ் தான் இருக்குது ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அடுத்து வந்து டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஓகே, டேட்டா டைப்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங். அந்த டபுள் கோட்ஸ் போட்டு நம்ம என்ன டேட்டா கொடுத்தாலும் ஸ்ட்ரிங். அதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்னு அர்த்தம். டபுள் கோட்ஸோ இல்லை சிங்கிள் கோட்ஸோ கோட்ஸ் போட்டு கொடுத்தாவே அந்த டேட்டா டைப் என்னன்னா ஸ்ட்ரிங்னு அர்த்தம். ஜாவா ஸ்கிரிப்டாக அதை ஸ்ட்ரிங்னு புரிஞ்சிக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன டேட்டா வேணால் கொடுக்கலாம். இந்த கோட்ஸ்குள்ளே நான் நம்பர் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் ஆகும், நம்பராக கன்சிடர் ஆகாது. ஓகே, நான் இப்போ நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா இது நம்பராக எடுத்துக்குமா அப்படின்னா நம்பராக எடுத்துக்காது, ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஓகே, இதுக்குள்ளே என்ன வேணால் நம்ம கொடுக்கலாம். ஸோ சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகும். அடுத்தது நம்பரை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதுவுமே ஜஸ்ட் டைரெக்டாக அந்த நம்பரை எப்படி டைப் பண்ணுறது. நம்ம என்ன நம்பர் வேணாலும் இப்படி சும்மா டைரெக்டாக எதுவுமே கோட்ஸ்குள்ளே இல்லாமல் டைரெக்டாக அப்படியே டைப் பண்ணால் அது வந்து நம்பராக கன்சிடர் ஆகும். ஆனால் இப்போ நான் டைரெக்டாக ABCD அப்படி டைப் பண்ணனா அது கன்சிடர் ஆகாது நம்பர்னு, அது ஆல்ஃபபெட். ஸோ ஆல்ஃபபெட் எல்லாமே கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும், வெளியே அப்படியே கொடுக்க முடியாது கோட்ஸ்க்கு வெளியே. ஆனால் நம்பர்ஸை நம்ம கோட்ஸ்குள்ளேயும் கொடுக்கலாம், கோட்ஸ்க்கு வெளியும் கொடுக்கலாம். அப்படி கோட்ஸ்குள்ளே கொடுத்தா அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும், நம்பர்னு அதை கன்சிடர் பண்ணாது. கோட்ஸ்க்கு வெளியே கொடுத்தா அது நம்பர், ஆக்சுவல் நம்பர் 1னா 1 அப்படின்ற அந்த வேல்யூ இருக்கும் அந்த நம்பருக்கு. ஆனால் ஸ்ட்ரிங்குள்ளே கொடுத்தோன்னா அது ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு லெட்டர் அப்படின்னு அது கன்சிடர் ஆகுமே தவிர அது ஆக்சுவல் நம்பராக கன்சிடர் ஆகாது. ஓகே, ஸோ நம்பராக டிக்ளேர் பண்ணணும்னா கோட்ஸுக்கு வெளியே கொடுக்கணும், டைரெக்டாக கொடுக்கணும். ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகணும்னா சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த அப்பாஸ்ட்ரஃபி மாதிரி நம்ம போடல கோட்ஸ், அதுதான் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் அழுத்தி நீங்கள் வந்து அந்த என்ட்ருக்கு பக்கத்தில் அந்த பட்டன் இருக்கும், கோட்ஸ் பட்டன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுதான் கோட்ஸ். ஓகே, ஸோ அடுத்த டைப் என்ன அப்படின்னா பூலியன். ஸோ பூலியன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிள், ட்ரூ ஃபால்ஸ். ட்ரூவா இல்லை ஃபால்ஸா, அவ்வளோதான். இஸ் லாக்ட் இன் அப்படின்ற மாதிரி, இல்லை இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ இஸ் லாக்ட் இன் இப்போதைக்கு சும்மா அப்போம். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா கரெக்டு, ஃபால்ஸ்னா தப்பு, அவ்வளோதான். கரெக்டா தப்பா, ட்ரூவா ஃபால்ஸா, அவ்வளோதான். இந்த டைப்புக்கு பேர் வந்து பூலியன். இதில் நீங்கள் வேற எதுவுமே கொடுக்க முடியாது, ஜஸ்ட் ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்றத மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேவா?
ஸோ இது வந்து பூலியன் டைப்பு. இதில் இன்னும் வந்து வேற டைப்ஸ்லாம் இருக்கு, ஆப்ஜெக்ட் அரே அதெல்லாம் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து இன்னொன்று பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு வேரியபிளை இப்படி டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகே, எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு வந்து எந்த வேல்யூவும் நான் அசைன் பண்ணலை, எந்த டேட்டாவும் நான் அசைன் பண்ணலை. கரெக்ட்டுங்களா? வெறும் ஜஸ்ட் ஒரு வேரியபிளை மட்டும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். லெட்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி எக்ஸ்ன்றது வேரியபிளோட நேம், அவ்வளோதான். நான் டேட்டாவை அசைன் பண்ணலை. இப்போ இதை நான் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆகும், என்னோட ப்ரௌசரில் என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னா, இங்கே அன்டிஃபைன்ட் அப்படின்றது காட்டும். அன்டிஃபைன்ட் அப்படின்னா வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியாச்சு, நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு எதுவும் டேட்டா அப்ளை பண்ணலை, அதாவது அசைன் பண்ணலை, இல்லை ஸ்டோர் பண்ணலை. அன்டிஃபைன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வேரியபிள் இருக்கு, டிக்ளேர் ஆயிருக்கு, ஆனால் டேட்டா அதுக்கு எதுக்கும் இல்லை, எம்டியாக இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் அன்டிஃபைன்ட். ஓகே, அடுத்து வந்து இப்போ நான் இந்த டேட்டா வந்து எனக்கு வேணாம், இனிஷியலாக வந்து எந்த டேட்டாவுமே வேணாம், ஆனால் எனக்கு அன்டிஃபைன்டு வரக்கூடாது, அது வந்து ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணி நான் அதுக்கப்புறம் வேணுங்கிறப்ப எனக்கு வேற ஏதாவது டேட்டாவை அசைன் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு டைப் இருக்கு, நல். நல்லுனா எந்த டேட்டாவும் இல்லை, ஜஸ்ட் வந்து எம்டி. எம்டின்னு இதை சொல்ல முடியாது, பட் எப்படி சொல்லலாம்னா, இங்கே டேட்டா இல்லைன்றத நான் என்னோட கோடுக்கு இன்டென்ஷனலாக நான் சொல்லணும் அப்படின்னா இந்த நல்லுங்கிற டைப்பை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு நான் இன்டென்ஷனலாக இந்த இடத்துல டேட்டா இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் டிக்ளேர் பண்ணலை, அதாவது வேரியபிளை ஸ்டோர் பண்ணலை அந்த டேட்டாவை. ஸோ அப்போ வந்து ஸ்கிரிப்டுக்கு வந்து தெரியாத அங்கே டேட்டா தேவையில்லை அப்படின்றது, அதனால அது வந்து அன்டிஃபைன்டு அப்படின்றத காட்டுது. இதுவே நான் இங்கே வந்து நல்லுன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு அந்த இடத்துல இன்டென்ஷனலாக நான் வேணும்னே தான் அந்த இடத்துல நான் டேட்டா கொடுக்காம இருக்கேன் அப்படிங்கிறத ஸ்கிரிப்டுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த நல் அப்படிங்கிற டைப்பை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நல்லுன்னு வரும், ஸோ டேட்டா எதுவும் இல்லை அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இன்டென்ஷனலாக நான் அதை எம்டி பண்ணணும், எதுவுமே டேட்டா கொடுக்கக்கூடாதுன்னா நல்லு. இல்லை வந்து அது இன்டென்ஷனலாக நான் கொடுக்காம விடலை, அது ஏதோ தெரியாமல் விட்டுட்டேன், வெறும் டேட்டா டிக்ளேர் பண்ணலை இல்லை அசைன் பண்ணலை அப்படின்னா அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அன்டிஃபைன்டுன்னு ஒரு யூஸ் பண்ணும்போது ஸோ நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால் வந்து டேட்டாவை அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த டைப் வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட். ஸோ அது என்னென்னா, அதை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும்னா கர்லி ப்ராக்கெட்குள்ளே நம்ம அதை டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா கீ வேல்யூ, இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஒரு கீ நேம் இருக்கணும், அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கணும். ஸோ இதை ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு நடுவில் ஒரு செமிகோலன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் கீ வந்து நேமு, வேல்யூ வந்து என்னோட நேம் அருண் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்தது இப்போ ஒரு கீ வேல்யூ பேர் தான் இதுக்குள்ளே வைக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம மல்டிப்புளாக எத்தனை வேணால் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து சிட்டி அப்படின்ற ஒரு கீ நேம் நான் வைக்கிறேன், சும்மா கள்ளக்குறிச்சி அப்படின்னு சும்மா டைப் பண்ணுறேன் ஏதோ ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சும்மா கான்டாக்ட், ஏதோ ஒரு நம்பர் சும்மா. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் இந்த ஆப்ஜெக்ட்குள்ள நம்மளால வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், கீ வேல்யூ பேர்ஸா. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வேரியபிளை டைரக்டாக அந்த ஸ்ட்ரிங்காவோ இல்லை நம்பராவோ நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வேரியபிள் நேமை டைரக்டாக கன்சோலில் போட்டாவோ இல்லை நம்ம வேற எங்கே யூஸ் பண்ணுமோ அதை டைரக்டாக கால் பண்ணாவே போதும், நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க எனக்கு இந்த நேமை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ இப்போ இந்த கன்சோல் லாக்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான். நம்ம ஆக்சுவலாக வேரியபிள் நேமை எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி அந்த இன்னர் HTML போட்டு ஈக்குவல் பண்ணோம்ல, அந்த மாதிரி எங்கே வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆக்சுவல் யூஸ் கேஸ் பின்னாடி பார்க்கலாம்,
பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் என்ன, இத்தனை டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு, அதில் என்னென்ன அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க ஏதாவது ஒரு டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிள் நேமை நான் கால் பண்ணணும், ஆப்ஜெக்டோட நேம். ஸோ அந்த வேரியபிள் நேம் ஆப்ஜெக்ட் தான் நம்ம வச்சிருக்கோம், அதனால ஆப்ஜெக்ட். அடுத்தது டாட் வச்சு நான் எனக்கு இப்போ என்ன வேணுமோ சிட்டி அப்படின்னு நான் போட்டேன்னா அந்த சிட்டி நேமை என்னால் இப்போ ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சின்னு வருதா, அந்த சிட்டி நேம் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த நேமை என்னால் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். இதுவே இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் டாட் கான்டாக்ட்னு போட்டோன்னா என்னால் வந்து அந்த கான்டாக்ட் நம்பரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த வேரியபிள் நேம், அந்த ஆப்ஜெக்டோட நேம் டாட் அதுக்குள்ள இருக்க கீ நேம் நம்ம இந்த மாதிரி போடும்போது அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க டேட்டாவை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ அடுத்து வந்து இப்போ நம்ம இங்கே எல்லாமே டைப்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, இது ஸ்ட்ரிங்கு, இது வந்து நம்பரு, இது பூலியன், இது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறோம், இது கரெக்டாக தான் அப்ளை ஆகுதா, இல்லை இது நம்பரா இல்லை ஸ்ட்ரிங்கா அப்படின்றது நம்ம கோடில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண முடியும், டைப் ஆஃப். இந்த டைப் ஆஃப்னு போட்டு இப்போ அங்கே நேம்னு ஒரு வேரியபிள் இருக்கா, இப்படி போட்டேன்னா என்னால் வந்து அது என்ன டைப் அப்படிங்கிறத என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்கு கன்சோலில் தான் போட முடியும். ஸோ அதனால் நான் ஜஸ்ட் நமக்கு தெரியணுன்றதுக்காக டைப் ஆஃப் நேம். ஓகே, ஸோ இந்த நேம்ன்ற வேரியபிள் என்ன டைப் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதோட வேல்யூ எனக்கு தேவையில்லை, அது என்ன டைப்புன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது நான் இதை இங்கே போட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு வரும். ஸோ அது ஸ்ட்ரிங் டைப் தானே, ஏன்னா கோட்ஸில் இருக்குது, அதனால ஸ்ட்ரிங்கு. இதுவே நான் இங்கே வந்து நம்பர்னு போட்டேன்னா நம்ம நம்பரை 6ன்னு தானே போட்டிருக்கோம், அது வந்து நம்பர் டைப். ஸோ அப்போது நம்பர் அப்படின்றது வரும். ஸோ ஒரு வேரியபிளோட டைப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோன்னா அப்போது இந்த டைப் ஆஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணோம்னா நம்மளால அந்த வேரியபிளோட டைப் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ அடுத்து வந்து இப்போ இப்படி பார்க்கலாம். இந்த ஓகே, ஸோ இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து நம்பர், ஓகே, இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங்கு, ஆனால் வந்து அதுக்குள்ளே இருக்கிறது என்னமோ நம்பர். ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆக்சுவலாக அதோட டைப் வந்து நம்பரு, ஒய்ன்ற வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்கு, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது நம்பர். கரெக்டுங்களா? இப்போ இதை நான் வந்து ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணணும், இப்போ 2 நம்பரை நான் ஆட் பண்ணணும், எக்ஸ் ஒய்யும் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்னால் ஆட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டுமே நம்பராக இருந்தால் ஓகே, ரெண்டும் நம்பரு, அப்போ 2 நம்பரு, 2 ஒரே டைப்பு, அதனால ரெண்டுத்தையும் என்னால் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுவே 2 வேற வேற டைப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது, அது எப்படி இதை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துக்கோ, இல்லை இது எப்படி வந்து கன்சிடர் பண்ணும், இதை சால்வ் பண்ணுமா பண்ணாதா, இது நம்பராக கன்சிடர் பண்ணி அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை பண்ணுமா பண்ணாதா, ஐ மீன் ஆடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் அந்த மாதிரி, எக்ஸ் ப்ளஸ் ஒய், இப்போ இந்த மாதிரி இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான் இப்போ. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 55ன்னு வந்திருக்கு ஆக்சுவலி. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் இங்க நம்பர் இருக்கு, அடுத்தது ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா இப்போ இங்க நம்பர் பிளஸ் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி வேற வேற டைப் ஆஃப் 2 டேட்டாவை ஆட் பண்ண ட்ரை பண்ணோன்னா எல்லாத்தையுமே அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து நம்பருக்கு பதிலாக சும்மா என்னோட பேர் போடுறேன். ஃபர்ஸ்ட் 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணலாம். இப்போ இப்படி அருண் அப்படிங்கிற ஒரு நேமு, இங்கே வந்து சும்மா ஆர்ஒய் அப்படின்னு போடலாமே. இந்த மாதிரி ஒரு 2 ஸ்ட்ரிங் இருக்கு, நான் இதை ஆட் பண்ண ட்ரை பண்ணேன், அது அப்படியே 2யும் சேர்த்து வச்சிரும், அவ்வளோதான். ஆர்ஒய் அருண் 2 ஸ்ட்ரிங்கையும் சேர்த்துரும். இதுவே நான் முன்ன போட்ட மாதிரி ஒரு நம்பர் ஒரு ஸ்ட்ரிங், இந்த மாதிரி ஒரு நம்பர் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னாலும் அந்த நம்பரை ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ஸ்ட்ரிங் 2 ஸ்ட்ரிங் இருந்தால் என்ன பண்ணுமோ அதே தான் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுவே ரெண்டுமே நம்பர் இருந்தால்
அதை ரெண்டுத்தையும் ஆக்சுவலாக ஆட் பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணி அதோட ஆன்சரை கொடுக்கும். 5 + 5 10 அப்படின்றத கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுவே இப்படி ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, இப்படி வச்சுக்கலாம் ஸ்ட்ரிங்கு, ஆனாலும் அதில் நம்பர் இருக்கு. இதில் இப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்ன்ற ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஆக்சுவல் நம்பர், ரெண்டாவது நம்பர் வந்து ஸ்ட்ரிங்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்ட்ரிங்கு, அடுத்ததா இருக்கிறது நம்பர் டைப். கரெக்டுங்களா? ஸோ இப்போவும் அதே ஆன்சர் தான். ஓகே, ஸோ நீங்கள் என்ன மாதிரி மாற்றி போட்டாலும், ஐ மீன் வேற வேற டைப்பாக இருந்தால் அதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். ஒரே டைப்பாக இருந்தால் அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி, ரெண்டுமே நம்பராக இருந்தால் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டையும் அடிஷன் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்கும். இல்லையா வேற வேற டைப்பாக இருக்கா, இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கா, ரெண்டுத்தையும் ஜஸ்ட் அப்படியே ஒன்றா சேர்த்து கொடுத்துரும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த கன்வர்ஷன் வேற வேற டைப்பை நம்மளால ஆட் பண்ணிக்க முடியுமா, இல்லை அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் மாதிரி பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இது வந்து அதை அலோவ் பண்ணாது. ஓகே, இப்போ இதுவே நான் வந்து இங்கே ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன், ஆனால் இதை நான் நம்பராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் இப்போ கன்வெர்ட் பண்ணணும், இதை நம்பர் அப்படின்னு நான் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் கொடுத்தேனா இந்த நம்பர் அப்படிங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி அதுக்குள்ள ஸ்ட்ரிங் வேல்யூவாக 5 கொடுத்தனா, இது என்ன பண்ணுன்னா இந்த ஸ்ட்ரிங் டைப்பை நம்பராக கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அப்போ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரணும், 7 வரணும். கரெக்டா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7ன்னு வந்துருச்சா? ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த நம்பருங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக ஸ்ட்ரிங்காக கொடுத்தா 52ன்னு வந்துச்சு. அந்த 5 2 சேர்த்துடுச்சு, கூட்டலை, ஆட் பண்ணலை. கரெக்டுங்களா? ஆனால் இதுவே நான் நம்பருன்ற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணேன்னா இது என்ன பண்ணுன்னா, இங்கே என்ன டைப் ஆஃப் வேரியபிள் இருந்தாலும், என்ன டைப் ஆஃப் டேட்டா இருந்தாலும் அதை நம்பராக கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்போ நம்பராக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், 2 நம்பர் இருந்தால் அது ரெண்டையும் ஆட் பண்ணி அதோட ஆடிஷன் என்னவோ அதுதான் ஆன்சராக கிடைக்கும். இப்போ இதே இடத்துல நான் வந்து இப்போ அருண் இப்படி கொடுத்தேன்னா இதை கன்வெர்ட் பண்ண முடியாது. இதை நம்ம கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா அது வந்து ஒரு லெட்டர், ஆல்ஃபபெட். கரெக்டுங்களா? ஆல்ஃபபெட்டையும் நம்பரையும் நம்மளால ஆட் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. கரெக்டா? ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா என்னன்னு வரும், அதாவது நாட் ஏ நம்பர் அப்படின்னு வரும். நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை நம்பராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், அதாவது ஆல்ஃபபெட் லெட்டர்ஸை நம்பராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது கன்வெர்ட்டும் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் ரெண்டுத்தையும் நம்ம அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ரன் ஆகாது. ஏன் அப்படின்னா லெட்டரையும் நம்பரையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நாட் ஏ நம்பர், இது நம்பர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு மெசேஜாக வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே நம்பராக இருந்துச்சுன்னா அது நம்பராக கன்வெர்ட் பண்ணும்போது அது நம்பராக கன்சிடர் பண்ணும். ஸோ நம்பராகவும் கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் லெட்டர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது கன்வெர்ட் ஆகாது. ஓகே, நம்மளால கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ண முடியாது, அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ சிமிலர் இதே மாதிரியே வந்து நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்றணும்னா ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்குன்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்குள்ளே நான் இப்போ இந்த 5ன்னு இப்படி போட்டுட்டேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். நமக்கு 52 ஆன்சர் வரும் 7க்கு பதிலாக. ஏன்னா நம்ம 5 ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால அந்த ஒரு டேட்டாவோட டைப்பை மாற்றிக்க முடியும், இல்லை டைரக்டாகவும் நமக்கு தேவையான டைப்பை டிக்ளேர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபைன். ஸோ இன்னைக்கான கிளாஸ் இது வரைக்கும் போதும். நம்ம இதோட கண்டினியூவேஷன் மேபி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.